Hello all, welcome to today's session on UGC NET exam training, UGC NET as well as SET, paper 1 higher education part 2. Part 1 ஓட வீடியோ ஆல்ரெடி இருந்திருக்கும், நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துட்டு வரலாம். ஸோ ஐம் ப்ரொஃபஸர் கௌசல்யா. ஸோ இன்னையோட செஷனுக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ இன்னையோட செஷனில் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் ஆஃப் ஹையர் லேர்னிங்லேருந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ரிசர்ச்சர்ஸ் இந்த போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இன் இந்தியா. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஜுகேஷன் கமிஷன் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸில் ராதாகிருஷ்ணன் கமிஷன் 1948 இட்ஸ் பிளேயிங் அ வெரி விட்டல் ரோல். யூனிவர்சிட்டி ஆர் எஜுகேஷன் கமிஷன் இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, யுஇசி, யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் ராதாகிருஷ்ணன் 1948. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா லைக் இந்த கமிஷன் வந்துட்டு ரெக்கமெண்டட் சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் இன்டர் யூனிவர்சிட்டி போர்டு இருக்கணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் யூஜிசி வந்து ஷுட் செட்டப் லைக் அலோகேஷன் ஃபார் த கிராண்ட்ஸ் ஃபார் த யூனிவர்சிட்டிஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் வந்து எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கமர்ஷியல் எஜுகேஷன் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கணும் இன்னும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது தான் இந்த கமிஷனில். ஸோ நம்மளுடைய ராதாகிருஷ்ணன் கமிஷன் வந்து லைக் எஜுகேஷனுக்காக ஒரு பெரிய ஒரு பங்களிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் கமிஷனுக்கு அப்புறம் முதலியார். இதுக்கு இன்னொரு பேர் வந்து செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் சொல்லுவாங்க. ஸோ த கமிஷன் ஹாஸ் பீன் பாயிண்டட் அவுட் சம் டிஃபெக்ட்ஸ் இருக்கு எக்ஸிஸ்டிங் கமிஷன்ல, எக்ஸிஸ்டிங் செகண்டரி எஜுகேஷன்ல இருக்கு. ஸோ கரிக்குலம் வந்து இன்னும் பெட்டரா நம்ம ஃப்ரேம் பண்ணணும். அக்ரிகல்ச்சரை வந்து ஸ்கூல் லெவல்ல லைக் வில்லேஜஸ்ல கம்பல்சரி எஜுகேஷனா கொடுக்கணும். பிக் சிட்டிஸ்ல டெக்னிக்கல் ஏரியாஸ்ல இன்னும் வந்துட்டு அவங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். டிமாண்ட் ஃபார் த லோக்கல் பப்ளிக் அண்ட் ஹோம் சயின்ஸ் ஷுட் பி மேட் கம்பல்சரி ஃபார் த கேர்ள்ஸ் அண்ட் அதர் சப்ஜெக்ட் ஷுட் பி வெரி காமன் ஃபார் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அதை தாண்டி லைக் பாயிண்ட்ஸ் பேஸ் சிஸ்டம் இந்த செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் ஒரு முதலியார் கமிஷன்ல தான் கிரேடிங் சிஸ்டம் வந்திருக்கு. லைக் ஏ டிஸ்டிங்ஷன், பி கிரெடிட், சி பாஸ், டி அண்ட் இ ஃபெயில் ஆர் ரீ எக்ஸாமினேஷன்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் துர்காபாய் தேஷ்முக் கமிட்டி, இதுக்கு இன்னும் இந்த ஆக்டுக்கு இன்னொரு பெயர் வந்து நேஷனல் கமிட்டி ஆன் விமன் எஜுகேஷன் 1958. இங்க வந்து த chairperson is the துர்காபாய் தேஷ்முக் who is follower of Mahatma Gandhi and participated in the salt satyagraha. So they recommended co-education up to like middle school வரைக்கும், ஓகே, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ். பட் வந்துட்டு ஒரு மிடில் ஸ்கூலை தாண்டி கேர்ள்ஸ்க்காக செப்பரேட் ஸ்கூல்ஸ் இருக்கணும். ஸோ அவங்களுக்குன்னு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னு வாய்ஸ் அவுட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பிளானிங் கமிஷன் 1960 வந்துச்சு. இட் வாஸ் இன்ஸ்பயர்ட் பை த ஸ்ரீ ஜவஹர்லால் நேரு. தி ஃபோக்கஸ்ட் ஆன் த நேஷனல் டெவலப்மெண்ட். அதுக்காக 5-year பிளான்ஸ்லாம் கிரியேட் பண்ணாங்க. ஸோ அசஸிங் ஆல் த ரிசோர்சஸ் ஆஃப் த கண்ட்ரி, தே ப்ரியாரிட்டைஸ் அண்ட் மேக்கிங் யூஸ் ஆஃப் த பெட்டர் ரிசோர்சஸ். இதை தாண்டி கோத்தாரி கமிஷன் எஜுகேஷன் கமிஷன் ஒன்று இருக்கு. இவங்களுக்கு இன்னொரு பேர் வந்து நேஷனல் எஜுகேஷன் கமிஷன் 1964. ஸோ இங்கே யார் வந்து இதை ஷேர்மன் லீட் பண்ணாங்கன்னா டாக்டர் டொஹால்ட் சிங் கோத்தாரி. இவங்க வந்து டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டமை இந்தியாவில் அனலைஸ் பண்ணாங்க. அண்ட் தி சப்மிட் ரிப்போர்ட் டியூரிங் 1966. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து நேஷனல் பாலிசி ஆஃப் எஜுகேஷன்ல நம்ம ஒரு பெரும் பங்களிக்கிறோம். ஸோ இதனால வந்து நம்ம 10th வரைக்கும் ஓகே, அதுக்கப்புறம் 2 வருஷம் படிக்கணும் ஸ்கூல் லெவல், +1 +2, அதுக்கப்புறம் 3 years லைக் எஜுகேஷன் சிஸ்டம் லைக் 3 years டிகிரி படிக்கணும். ஸோ இந்த மாதிரி கட்டமைக்கலாம். லைக் இன்டர் டிசிப்ளினரி ஏதாவது இருந்ததுன்னா அதை நம்ம கட் டவுன் பண்ணிடலான்றாங்க. இதை தாண்டி லைப்ரரி, லெபார்டரிஸ்லாம், டீச்சரோட ஸ்ட்ரென்த், இது எல்லாமே இன்னும் வந்துட்டு பெட்டர் ஆக்குனா ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அதை எடுத்துப்பாங்க அப்படின்னு சொன்னார். நேஷனல் பாலிசி ஆஃப் எஜுகேஷன் 1968 என்ன சொல்றாங்கன்னா, இட் வாஸ் பீன் ரெக்கமெண்டட் லைக் பேஸ்ட் ஆன் த நேஷனல் எஜுகேஷன் கமிஷன் 1964 ரெக்கமெண்டேஷன் தான் 68. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து கவர்மெண்ட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி தான் இதை இது பண்ணுறாங்க, இனிஷியேட் பண்ணுறாங்க. ரேடிக்கல் ரீகன்ஸ்ட்ரக்சர் பண்ணணும், நேஷனல் இன்டிகிரேஷன் அண்ட் ஜென்ரல் கல்ச்சரல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கம்பல்சரி ஏஜ் 14 வரைக்கும் எஜுகேஷன் கொடுத்துடணும். அண்ட் யோகா டீச்சர் ட்ரைனிங் கோர்சஸ்லாம் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது நேஷனல் பாலிசி ஃபார் எஜுகேஷன் 1968. அண்ட் 1968 அப்படியே திருப்பி போட்டால் 86 மாறும்ல. ஸோ 86 நம்ம கோத்தாரி கமிஷன்
ரெக்கமெண்ட் பண்ணதை வந்துட்டு நம்ம நிறைய பார்ட்ஸ் இந்த ஓவரால் இந்தியாவில் இருக்க எல்லா பார்ட்ஸையும் அக்செப்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ காமன் கோர் வந்துட்டு காம்பனன்ட்ஸ் எல்லாமே ஃபிளெக்சிபிளா இருக்கணும் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றாங்க. இங்க நிறைய அட்டானமஸ் காலேஜஸ் உருவாகணும், லார்ஜ் நம்பர் ஆஃப் காலேஜஸ் உருவாகணும்னு சொல்றாங்க. அண்ட் ஓப்பன் யூனிவர்சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஹையர் எஜுகேஷனுக்கு போகணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ராமமூர்த்தி ரிவ்யூ கமிட்டி. இந்த கமிட்டியில பார்த்தீங்கன்னா 1990ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்பாயின்மெண்ட் பை த சேர்மன்ஷிப் ஆஃப் ஆச்சாரியா ராமமூர்த்தி. ஸோ இவங்க வந்து எப்படி வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் லைக் பேசுறதுக்கு நம்ம என்ன நம்ம இருக்கிறதுக்கெல்லாம் உரிமை இருக்கோ, பேச்சுரிமை அந்த மாதிரி நம்மளுடைய பேசிக் ரைட்ஸ் இருக்கும்ல, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அந்த மாதிரி நம்மளுடைய எஜுகேஷனையுமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆக்கணும் அப்படின்றாங்க ராமமூர்த்தி. ஸோ அதுக்கப்புறம் ஆல் டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் எஜுகேஷன்ஸ்லாம் வந்து செல்ஃப் ஃபினான்ஸாக மாற்றினது தான் இதில். அண்ட் ஜனார்த்தன ரெட்டி கமிஷன் 1992ல உருவாகுது. ஸோ இங்கே வந்துட்டு கேப் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க ஜனார்த்தன ரெட்டியை கமிட்டியை அண்டர் சேர்மன்ஷிப் ஆஃப் ஸ்ரீ ஜனார்த்தன ரெட்டி. ஸோ இங்கே வந்து தே மெஷர்ஸ் they measure the need to implement the provision of NPE in regards to common school system. ஸோ இங்கே வந்து அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பிளேஸ் அண்ட் எக்ஸ்பேண்டட் ரோல் ஃபார் த நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். எக்ஸிஸ்டிங் ஒகேஷனல் ஸ்ட்ரீம்ஸ்லாம் வந்துட்டு அட் +2 லெவலில் வந்து சஸ்டெயினபிளாக ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து நேஷனல் பாலிசி ஆஃப் எஜுகேஷன் 1992ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இங்கே பாலிசி இங்கே வந்து டாக்டர் இது யார் மாடிஃபை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹஸ் பீன் இனிஷியேட்டிவ் அண்டர் த கவர்மெண்ட் PV நரசிம்மராவ் கவர்மெண்ட். ஸோ இங்கே வந்துட்டு தே கேவன் டேக் லைக் காமன் மினிமம் ப்ரோக்ராம்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் வந்துட்டு ஃபார் அட்மிஷனுக்கு எல்லா ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் உருவாக்குறாங்க. ஸோ தட் இன்னும் ஒரு காம்படன்சி லெவல் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நேஷ்னல் நாலேஜ் கமிஷன் 2005ல கான்ஸ்டியூட் இன் ஜூன் 2005ல பிரைம் மினிஸ்டர் டாக்டர் மன்மோகன் சிங் வந்து இதை இனிஷியேட் பண்ணுறாங்க அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் மிஸ்டர் சாம் பிட்ரடோ. ஓகேங்களா. இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனலி லைக் நம்ம 21st சென்ச்சுரிக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸலன்ஸா இருக்கணும் எஜுகேஷன்ல, ரிசர்ச்ல, கேப்பபிலிட்டிலன்னு சொல்றாங்க. யாஷ்மால் கமிட்டி 2009ல under MHRD this committee has been set up for the higher education, which is also known as committee to advise on renovation and rejuvenation for higher education under chairmanship of Dr. Yashpal. ஸோ இங்கே வந்து லைக் ரெக்கமெண்டட் பாடிஸ் கொடுக்குறாங்க, AICTE, UGC இந்த மாதிரி எல்லாம். ஸோ தட் தி கேன் ரீப்ளேஸ் த ஓல்ட் கமிஷன் ஃபார் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச். ஸோ இதில் வந்து மொத்தம் 7 மெம்பர் பாடிஸ் இருந்தது. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020ல வந்துட்டு இட்ஸ் லைக் a union cabinet chairman chaired by Prime Minister Shri Narendra Modi. First education policy after 21st century replacing 34 old NPVயா 1986ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இதுதான். அண்ட் ஃபவுண்டேஷன் பில்லர் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எந்த நேரத்துலையும் எப்போ வேணா படிக்கணும்னு நினைக்கிறவங்க படிக்கணும், அதை மையப்படுத்தி கொண்டு வராங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபவுண்டேஷன் பில்லர்ஸ். ஆக்சஸ் பண்ற விதத்துல இருக்கணும், ஈக்விட்டி யார் வேணா படிக்கிற விதத்துல இருக்கணும், குவாலிட்டி தரமா இருக்கணும், அஃபோர்டபிலிட்டி அவங்களால பே பண்ற விதத்துல இருக்கணும், அக்கௌண்டபிலிட்டி பொறுப்புணர்ச்சியோட இருக்கணும். ஸோ இதுவுமே அலைன்டு டு த 2030 அஜெண்டா ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். இந்தியா வந்து ஒரு வைப்ரண்ட் நாலேஜ் சொசைட்டியா இருக்கணும், பிரிங்கிங் அவுட் த யூனிக் கெப்பாசிட்டி. ஸோ இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பங்களிக்கிறது வந்து மே 2016ல TSR சுப்பிரமணியன் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் அண்ட் டீடைல்ஸ். ஜூன் 2017ல டாக்டர் கே கஸ்தூரி ராஜன் NEP 2019ல இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தது தான். நீங்க வந்து லைட்டாகவும் இருக்கணும், ஆனால் பட் நாட் டைட், லைட் பட் டைட். ஸோ குவாலிட்டியாகவும் இருக்கணும், லைட் வெயிட்டடாகவும் இருக்கணும் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு வந்து இன்டிகிரிட்டி, டிரான்ஸ்பரன்சி, ரிசோர்ஸ் எஃபிஷியன்சியா இருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ தீஸ் ஆர் த மெயின் இம்பார்ட்டன்ட் ஹைலைட்ஸ். 5th ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் ஜூனியர் லெவல்ல இருந்து அடுத்து ஒரு 3 years 8th ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் 9, 10, 11. ஸோ இது ஸ்கூல் லெவல். அதுக்கப்புறம் 8th ஸ்டாண்டர்டுக்கு மேலே பாலிடெக்னிக்ஸ் யாராவது படிக்கணும்னாலும் படிக்கலாம். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைக் PARAKH எக்ஸ்பான்ஷன் வந்துட்டு இதில் என்னன்னா, பர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட், ரிவ்யூ, அனாலிசிஸ், நாலேஜ் ஆஃப் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். ஸோ ஓவரால் அந்த பர்சன் வந்து டெவலப் ஆகணும்.
ஸ்டூடெண்ட். அப்புறம் என்பிஎஸ்டின்றது நேஷனல் ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட் ஃபார் டீச்சர் கைடு. ஸோ டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இந்த எஜுகேஷன் வந்து நம்மளுடைய குளோபல் டெபாசிட், சாரி, ஜிடிபி குளோபலி, நம்மளுடைய நேஷனலோட ஜிடிபிக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான பங்களிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அது எவ்வளவு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6% சொல்றாங்க. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். சரிங்களா. நெக்ஸ்ட் ஓரியன்டேஷன் லேர்னிங் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் வந்து ஒரு ஏஷியன்ட் லேர்னிங். ஸோ நம்ம கிட்ட பல்வேறுபட்ட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதுல இருந்து எப்படி நம்ம பண்றோம் அப்படின்றத கத்துக்கிறோம். இந்த விஹாராஸ்லாம் சொல்லியிருக்கேன்ல, ஸோ புத்திசமோட பில்டிங்ஸ் இதெல்லாம். ஸோ யூனிவர்சிட்டி இது எல்லாமே வந்து பண்டைய காலத்துல வந்து ஓரளவு தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. குரு கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இன்ஃபர்மேஷன் அவங்க லைக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லி பார்த்து அவங்க ரியல் லைஃப்ல கத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த நம்மளுடைய ஓலைச்சுவடிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்ல, பாம் லீஃப் இந்த மாதிரி, அந்த அந்த மாதிரி ரொம்ப ப்ரெஷியஸான மெட்டீரியல்ஸ், அப்புறமா டீச்சிங் எய்ட்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு அண்ட் டிரான்ஸ்லேட் பண்ணி பிரிண்டட் புக்ஸாக போடுறதுக்காக உருவாக்குறது இந்த ஓரியன்டல் லேர்னிங் இன் இந்தியா. ஸோ இது வந்து பல நம்ம கோயில்கள்லாம் பார்த்துருக்கலாம், மொனாஸ்டரிஸ் அண்ட் ப்ரைவேட் லைப்ரரிஸ்லாம் பார்த்துருக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம இந்தியாவில் மொத்தம் 16 இன்ஸ்டியூஷன் ஒரு லைப்ரரிஸ் இருக்குது. மெயின்லி இதை ஓரியன்டல் லேர்னிங் லேர்னிங்காகவே இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது. அந்த 16 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அடையார் லைப்ரரி அண்ட் ரிசர்ச் சென்டர், ஏ ஏ ஏஷியாட்டிக் சொசைட்டி. அதுக்கப்புறம் பூனால வந்து பார்த்தீங்கன்னா பந்தர்கார் ஓரியண்டல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், கங்காநாத் ஜஹாகேந்திரா சாஸ்திர வித்யா, which has been located in Allahabad, Kuppuswamy Sastri Research Center located in Chennai, Madras Sanskrit College Chennai, Mythic Society Bangalore, Oriental Institute Baroda, Oriental Manuscripts Library Trivandrum, Oriental Research Institute Mysore. இதை தாண்டி ஓரியண்டல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் திருப்பதி, சம்ஸ்கிருத அகாடமி இன் சென்னை, சம்ஸ்கிருத சாகித்ய பரிசாத் கல்கட்டால, கவர்மெண்ட் சான்ஸ்கிரிட் காலேஜ் கல்கட்டா, சரஸ்வதி மகால் லைப்ரரி தஞ்சாவூர், விஸ்வ ஆனந்த் விஸ்வபந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் சான்ஸ்கிரிட் அண்ட் இண்டோலாஜிக்கல் ஸ்டடீஸ். So these are the very important 16 institutes. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் லேர்னிங் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இந்த கன்வென்ஷனல் லேர்னிங் ப்ரோக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பேசிக் டு பேசிக் லைக் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் இருப்பாங்கல்ல, லைக் டீச்சர் லேர்னிங் மெத்தட் மாதிரி, கைண்ட் ஆஃப் அ ஃபேஸ் டு ஃபேஸ் மேனர் கிளாஸ் ரூம். ஸோ கன்வென்ஷனல் லேர்னிங் டெக்னிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இயர் லைக் அ வெரி ட்ரெடிஷ்னல் எஜுகேஷன் சிஸ்டம். ஒரு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லித்தர விதத்தில் என்ன மாதிரிலாம் இருக்கும். ஸோ டிஸ்கஷன், ஃபார்மலி டெக்ஸ்ட் புக், நோட்ஸ் யூஸ் பண்ணி படிக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கன்வென்ஷனல் லேர்னிங் ப்ரோக்ராமில் ஆன் கேம்பஸ் இருக்கும், ஸ்கூலுக்கு போயிட்டு காலேஜ் போய் கற்றுக்கிறது, ரெகுலர் அட்டன்ஸ் இருக்கும், ப்ரிஸ்கிரைப்டு அட்டண்டன்ஸ் இருக்கும், ப்ரிஸ்கிரைப்டு கரிக்குலம் இருக்கும், இயர் டீச்சர் சென்டர் லேர்னிங் இருக்கும், அண்ட் ஸ்டூடெண்ட் லேர்ன் வந்து லிசன் பண்ணி அப்சர்வ் பண்ணி கற்றுப்பாங்க. இங்கே வந்து அசஸ்மெண்ட்ஸ், ரிட்டன் எக்ஸாம்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் கன்வென்ஷனல் லேர்னிங் ப்ரோக்ராம்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ நான் கன்வென்ஷனல் வந்து இட்ஸ் லைக் அ ஈவினிங் லேர்னிங், டிஸ்டன்ஸ் லேர்னிங், ஒகேஷனல் லேர்னிங், ஒரு ஸ்கில் பேஸ்ட் லேர்னிங் எடுத்துக்கிறாங்கன்னா இதான். ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னா லேர்னர்ஸ் ஓரியன்டாக இருக்கணும், நோ ஃபிக்ஸ்டு கரிக்குலம் இருக்கும், அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். இட்ஸ் ஹஸ் பீன் லிங்க்டு டு தி எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் வெரி கண்டினியூஸ் அண்ட் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த குவாலிட்டி பேஸ் பண்ணி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸாம்பிள்ஸ் லைக் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், ஓப்பன் யூனிவர்சிட்டி இன் இந்தியா லைக் இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி. அண்ட் கம்மிங் டு other thing is
கயன் வாணி எஃப்எம் ரேடியோ. ஸோ இந்த எஃப்எம் ரேடியோ ஸ்டேஷன் வந்து ஸ்பெஷலாக வந்துட்டு நம்ம எஜுகேஷன் பர்பஸ்க்காகவே உருவாக்கப்பட்டது. ஸோ 105.4 நீங்கள் டியூன் பண்ணீங்கன்னா இது கிடைக்கும் நமக்கு. ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 2001 எஜுகேஷனல் எஃப்எம் ரேடியோ சேனலாக இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யா இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் இட் டேர்ம்ஸ் அட் கயன்ன்றது நாலேஜ். ஓகேங்களா. வாணின்றது ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஏரியல் ப்ராட்காஸ்டிங். ஸோ கயன் வாணி ஸ்டேஷன் வந்து டே டு டே வந்துட்டு காற்றின் வழியாக எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எஜுகேஷன் விஷயங்களை கொடுக்கறது. ஸோ ஈச் ஸ்டேஷன் ரேஞ்சஸ் அபவுட் 60 கிலோமீட்டர் ரேடியஸ். அண்ட் கயன்வாணியோட இன்டென்ஷனே பார்த்தீங்கன்னா டோர் ஸ்டெப்பில் எஜுகேஷன் அவேர்னஸ் ப்ரோக்ராம் லைக் கன்சியூமர் ரைட்ஸ், விமன் எம்பவர்மெண்ட், அப்புறமா ரைட் ஆஃப் த சைல்டு, ஹெல்த் எஜுகேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்ல எஜுகேஷன் ஃபார் த ஹேண்டிகேப், எஜுகேஷன் ஃபார் த ஃபிசிக்கலி சேலஞ்ச், அதே மாதிரி எஜுகேஷன் ஃபார் த ட்ரைபல், இந்த மாதிரி பல்வேறுபட்டவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது தான். நெக்ஸ்ட் கயன் வாணின்றது ரேடியோ, ரைட். அந்த மாதிரி கயன் தர்ஷன்ன்றது டிவி சேனல். ஸோ இந்த டிவி சேனல் வந்து 24/7 டிரான்ஸ்மிஷன் சேனல் ஃபார் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் பீன் லான்ச் பை MHRD இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங். பிரசார் பாரதி அண்ட் இக்னோ வந்து ஜாயின்ட்லி வந்துட்டு 26 ஜனவரி 2000 இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் கவர்ஸ் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் கேட்டகரிங் டு த வைட் ரேஞ்ச் ஆஃப் த வியூவர்ஸ். அண்ட் ஒரு கிளவுட் இருக்கும்ல, லைக் இவனு கயன்தாரான்றது ஒரு இன்டர்நெட் ஆடியோ கவுன்சிலிங் சர்வீஸ். ஓகேங்களா. ஸோ இன்டர்நெட் ஆடியோ கவுன்சிலிங் சர்வீஸ் மேலே ஸ்டூடெண்ட் வந்து தே வில் லிசன் டு த லைவ் டிஸ்கஷன் பை த டீச்சர்ஸ் விச் வில் பி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு டாபிக்ஸில் பேசுவாங்க, அதை பற்றி நாலேஜ் வந்து ஷேர் ஆகும். நெக்ஸ்ட் எஜுசாட். ஸோ ஃபஸ்ட்டு சேட்டலைட் வந்துட்டு எஜுகேஷனுக்காக, இது வந்துட்டு ஒரு எஜுகேஷனுக்காகவே ஸ்பெஷலைஸ்டான சேட்டலைட் வந்து GSAT-3ன்னு சொல்லுவாங்க, இந்த எஜுசாட்னு சொல்லுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டெடிகேட்டட் எஜுகேஷனல் சேட்டலைட் வந்து கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 2-வே கம்யூனிகேஷன், கிளாஸ் ரூம் ஃபார் டெலிவரிங் எஜுகேஷன் மெட்டீரியல்ஸ்க்காகவும். அண்ட் இந்த ஜியோ சிங்க்ரனைசஸ் சேட்டலைட் வந்து இட் ஹஸ் பீன் டெவலப்ட் ஆன் IK2 பஸ்லையும். அண்ட் GSAT-3 வாஸ் லொக்கேட்டட் வித் மெட்டாசாட். இந்த மெட்டாசாட் எப்படின்னா கல்பனா 1ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இன்சாட் 3Cன்னு சொல்லுவாங்க. 74 டிகிரி லாங்கிடியூட்ல அமைஞ்சிருக்கு. இது எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னா September 20, 2004 GSAT. அண்ட் எந்த இடத்துல இருந்துன்னு பார்த்தீங்கன்னா சஹார், ஸ்ரீஹரிகோட்டா, இந்தியாவில். ஸோ இதை தாண்டி வந்து ப்ரொஃபஷ்னல் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா லைக் ப்ரொஃபஷ்னலி படிக்கிறது, லைக் மெடிசன், லா, இந்த மாதிரி. ஸோ இங்கே ப்ரொஃபஷ்னலி ட்ரெயின், ஸோ தட் லைக் ஒரு பேசிக் ப்ரொஃபஷ்னல் டிசிப்ளினில் கான்செப்சுவல், பிரின்சிபல், டெக்னிக் வைஸ் லைக் ப்ராக்டிக்கலாகவும் அவங்க கற்றுக்கிற விதத்தில் அவங்க இருப்பாங்க. ஸோ என்ன மாதிரி ஸ்டாச்சுட்டரி ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் நம்ம இந்தியாவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆஃப் ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் ஆர் லைக் All India Council for Teaching Education, AICTE, National Medical Commission, Indian Council for Agriculture Research, இதோட எக்ஸ்பான்ஷன் ஸ்கேப்க்கு வாய்ப்புகள் இருக்கு, சரிங்களா. ICAR, NCTE, நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன், DCI, டென்டல் கவுன்சில் ஃபார் இந்தியா, PCI, ஃபார்மசி கவுன்சில் ஃபார் இந்தியா, INC, இந்தியன் கவுன்சில் ஃபார் இந்தியா, இந்தியன் நர்சிங் கவுன்சில், BCI, பார் கவுன்சில் ஃபார் இந்தியா ஆஃப் இந்தியா, CCH, Central Council of Homeopathy, CCIM, Central Council for Indian Medicine, COA, Council of Agriculture, Council of Architecture, RCI, Rehabilitation Council of India, SCHE, State Council of Higher Education, NCRI, National Council for Rural Institution. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எஜுகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் டெக்னிக்கலி லைக் பிளான்ட், லைக் கிராஃப்ட், ஆர்ட், ஆர்கிடெக்சர், இன்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் இருக்குல்ல, இதை பற்றியே படிக்கிறது. இதை தாண்டி ஒகேஷ்னல் ட்ரைனிங்னு சொல்லும்பொழுது ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங்னா லைக் லைக் தொழில் கல்வி கற்றுக்கிறது. ஸோ அவங்களா ஒரு தொழில், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரைடல் சாரீ ட்ராப் பண்ணுறதுக்கே வெளியில் வந்துட்டு இப்போ பிரைடலுக்கு பார்த்தீங்கன்னா 500 சார்ஜ் பண்ணாங்க. ஒரே ஒரு சாரீ மினிமம் 500 to 2000 வரைக்கும் கூட சார்ஜ் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ பிரைடு கூட மேக்கப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10,000 20,000 1 lakh வரைக்கும் கூட சார்ஜ் பண்ணுறாங்க.
ஸோ அதுக்கு மேலேயும் போகும். ஸோ அப்போ ஒரு கலைத்துவமான ஒரு விஷயம் கத்துக்கிட்டாங்கன்னா, அவங்களா அவங்க வேலை பார்த்துப்பாங்க அப்படின்னு அர்த்தம். கரெக்ட்டா? ஸோ அத டெவலப் பண்ற விதத்துல நம்ம இந்தியால பல்வேறுபட்ட இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டு வராங்க. அதுல வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் என்டர்பிரினர்ஷிப் அண்ட் ஸ்மால் பிசினஸ் டெவலப்மெண்ட் வந்து ஒரு பிரைமரி ஒரு 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 ஸ்கீம். இங்க வந்து நேஷனல் பாலிசி ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் 2015ல ஒன் நேஷன் ஒன் ஸ்டாண்டர்ட் ஒரு தரத்துல நம்ம வந்துட்டு பெட்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க வந்து யார் யாருக்கெல்லாம் ஆண்டர்பிரினர்ஷிப்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கள டெவலப் பண்ற விதத்துல ப்ரோக்ராம்ஸ், கிளஸ்டர் இன்டர்வென்ஷன்லாம் யூஸ் பண்றாங்க. இதுல வந்து இந்த நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏஜென்சி வந்துட்டு எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க, எது கீழே ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, ஸ்கில் சொசைட்டி அண்டர் த சொசைட்டிஸ் ரெகுலேஷன் ஆக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1860ல இது பண்றாங்க. வித் 4 மெயின் ஃபங்க்ஷன்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நேஷனல் ஸ்கில் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க், லெபார்டரி இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், நேஷனல் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஃப்ரேம்வொர்க், நேஷனல் ஸ்கில் ரிசர்ச் டெவலப்மெண்ட். எதுவுமே கோட் பேஸ்ல கேட்பாங்க. நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இது. அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸ்கில்ல மெயினாக வந்துட்டு குவாலிஃபிகேஷன் வந்து தரத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது, லெபார்டரி அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு சாஃப்ட்வேர் பேஸ் சொல்யூஷன்ஸ் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு இன்ஷோர் பண்ணி தர்றது, அண்ட் அஷூரன்ஸ் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க், கிளியர் ஃப்ரேம் ஒர்க் கொடுக்கறது, அண்ட் ரிசர்ச் அதை தாண்டி லைக் அவுட் ஆஃப் த பாக்ஸ் என்ன பெட்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சு பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் இது வந்து ஒரு ப்ராஃபிட்காக துவங்கப்பட்டது கிடையாது. இட் ஹஸ் பீன் இன்கார்பரேட்டட் ஆன் ஜூலை 31st 2008 அண்டர் செக்ஷன் 25 ஆஃப் தி கம்பெனிஸ் ஆக்ட் 1956. இங்கே வந்து என்எஸ்டிசி வந்து செட்டப் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் ஆஸ் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல். ஸோ இங்கே நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா வாஸ் செட்டப் இன் 2009 பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார் ரைசிங் ஃபண்ட் ஃபார் போத் ஃப்ரம் த கவர்மெண்ட் அண்ட் த நான் கவர்மெண்ட் செக்டார். ஸோ இங்கே வந்து லைக் செக்டார் ஸ்கில் கவுன்சில்னு ஒன்று இருக்காங்க. ஸோ செக்டார் ஸ்கில் கவுன்சில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2015ல் நேஷனல் பாலிசி ஆன் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் என்டர்பிரினர்ஷிப் 2015 தான் இதை லே டவுன் பண்ணுறாங்க. ஸ்பெஷலி ஸ்கில்லை டெவலப் பண்ணுற விதத்தில் ப்ரையாரிட்டி செக்டார் கொடுக்கணும். அந்த ஸ்கில் கேப் என்னன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அது தேர்ச்சி பெற்று கொடுக்கறதுன்னு. ஸோ இதை தாண்டி நம்ம என்ன படிக்கணும்னா வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன்னா லைக் ஒரு வேல்யூ இருக்கணும். படிக்கிறோம் அந்த ஒரு தலகணம் வந்துடக்கூடாது. லைக் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கணும். லைக் ஹியூமன் வேல்யூ, சோஷியல் வேல்யூ, ரிலீஜியஸ் வேல்யூ, ப்ரொஃபஷனல் வேல்யூ ஒரு ஸ்டூடெண்ட் அச்சீவ் பண்ணுறாங்களா, மெயின்டைன் பண்ணுறாங்களான்றது. இதை தாண்டி என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன், என்விரான்மெண்டல் எஜுகேஷன்ன்றது சுற்றுச்சூழலுக்கு எவ்வளோ அவங்க அவேர்னஸாக இருக்காங்க, அவங்க எப்படி நாலேஜபிளாக இருக்காங்க, ஒரு சுற்றுச்சூழலுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா அவங்களுக்கு எப்படிப்பட்ட குரல் கொடுக்குறாங்க, அவங்க ஆட்டிடியூட் என்ன அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட ஸ்கில்லை பேஸ் பண்ணி அவங்க என்ன ஹெல்ப் பண்ண போகிறாங்க, அண்ட் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களா ஏதோ ஒரு சேலஞ்சஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா. இது எதுக்காக பண்றாங்கன்னா நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது ஒரே ஒரு வேர்ல்ட் ரைட், அந்த வேர்ல்டை ப்ரொடெக்ட் பண்ற விதத்துலையும் அண்ட் ஒரு 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 ஸ்டூடெண்ட் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளா இருக்கிறாரு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அண்ட் நாட் ஓன்லி இந்த என்விரான்மெண்ட் வந்து மனிதருக்காக மட்டும் இல்லை, இந்த வேர்ல்டு ஃபார் ஆல் த லிவிங் பீங் இன் திஸ் வேர்ல்ட் ரைட். ஸோ அந்த எல்லாத்துக்குமே எல்லா சார்பாகவும் தான் இந்த விஷயத்த நம்ம படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாலிசிஸ் அண்ட் கவர்னன்ஸ். ஓகே, பாலிசிஸ் அண்ட் கவர்னன்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் லைக் த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், ஒரு விசிட்டர் ஆஃப் த யூனிவர்சிட்டி பிரசிடென்ட் யார் அப்படி இருந்ததுன்னா தே வில் பி த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இங்கே வந்து லைக் எப்படிப்பட்ட பாலிசி ஒரு ப்ராப்பர் சிஸ்டமேட்டிக் பாலிசிஸ் இருந்தால் தானே எஜுகேஷன் வந்து கரெக்டாக போய் சென்றடைய முடியும். ஸோ த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேட் கவர்னர், தே வில் பி ஹேவிங் அ ரியல் பவர் இன் த சீஃப் மினிஸ்டர்.
அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு எஜுகேஷன் ரிலேட்டடாக என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கல்வி கற்றுக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. பாஸ்ட் ஓகே, கல்வி கற்றுக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. பாலிசிஸ், கவர்னன்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் வந்து 21A. இதுவுமே மேத்ஸில் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 21A இஸ் ரைட் டு எஜுகேஷன். ஸோ 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் கம்பல்சரி எஜுகேஷன் நம்ம இந்தியாவில் இருக்கு. அதை படிக்கணும் அவங்கன்ற மாதிரி. 31 என்ன சொல்றது ஆர்டிகல்னா, ரைட் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வந்து சாய்ஸ். ஸோ அவங்க இஷ்டத்துக்கு அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கு. அண்ட் ஆர்டிகல் 29ல ப்ரொடெக்ஷன் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ். ஆர்டிகல் 38ல ப்ரொடெக்ஷன் ப்ரொமோஷன் ஆஃப் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். அண்ட் 16(2ல வந்து நோ டிஸ்கிரிமினேஷன் அமாங் சிட்டிசன். இதை தாண்டி நித்தி ஆயோக்ல வந்து 2005ல 4 ஆக்டிவிட்டிஸ் டிசைன் பண்ணியிருந்தாங்க. டிசைன் பாலிசி ஃப்ரேம் ஒர்க், ப்ரோக்ராம் ஃப்ரேம் ஒர்க், ஃபோஸ்டர் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன், திங்க் டேங்க் அண்ட் நாலேஜ் இன்னோவேஷன் ஹப், இதெல்லாமே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ யூனிவர்சிட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, நம்மக்கிட்ட சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, ஸ்டேட், பிரைவேட், டீம்டு இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இதை தாண்டி வந்துட்டு ஆஃபீஸர்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டியில் இதான் ஐராக்கி. சான்சலர் இருப்பாங்க, வைஸ் சான்சலர், அவங்களுக்கு கீழே ப்ரோ வைஸ் சான்சலர், டீன், தென் த ரெஜிஸ்ட்ரார், தென் த கண்ட்ரோலர் ஆஃப் த எக்ஸாமினேஷன் இருப்பாங்க. நெக்ஸ்ட் பவர் அண்ட் அத்தாரிட்டி ஆஃப் த யூனிவர்சிட்டினா செனேட், மேனேஜ்மெண்ட் கவுன்சில், அகாடமிக் கவுன்சில். அதை தாண்டி கவர்னன்ஸ் இந்த ஹையர் எஜுகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன் இந்தியா த ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் எக்ஸிஸ்ட் இன் 2 significant categories, university and colleges. So universities are autonomous body where the colleges வந்து they will be affiliated to the universities, and the primary responsible என்ன எதுக்காக இதை பண்றாங்கன்னா, லைக் ஒரு பெட்டர் எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக தான், குவாலிட்டியா. எக்ஸ்டர்னல் கவர்னன்ஸ்னா லைக் தேர் வில் பி லைக் எக்ஸ்டர்னல் கவர்னன்ஸ், சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த ஆர்கனைசேஷனை அக்ரிகேட் பண்ணியிருப்பாங்க, அத்தாரிட்டியா இருப்பாங்க. வெளியில இருந்து இன்டைரக்டா அவங்க கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. லைக் யூஜிசி பாடி, இந்த மாதிரி விஷயங்கள், அவங்க என்ன படிக்கணும், ஏது படிக்கணும், எல்லாமே அவங்க தெளிவாக கொடுத்துருவாங்க. ஸோ அதோட பாடிஸ் பார்த்தீங்கன்னா, யூஜிசி, யுனைடெட் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். இப்போ நமக்கு டெஸ்ட் வைக்கிறாங்கல்ல, நெட் எக்ஸாம், அவங்க தான். ஸோ யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாச்சுட்டரி ஆர்கனைசேஷன். ஸோ இட் ஹஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட் பை அன் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் 1956ல ஃபார் த கோஆர்டினேஷன் அண்ட் டிட்டர்மினேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டி எஜுகேஷன். ஏஐசிடிஇன்னு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். ஓகேங்களா. இட் வாஸ் பீன் செட் அப் டியூரிங் 1945 ஃபார் த டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக, அப்ரூவலுக்காக, நியூ கோர்சஸ், வெரைட்டி காட்டணும் அப்படின்றதுக்காக. கவுன்சில் ஃபார் ஆர்கிடெக்சர், திஸ் இஸ் லைக் ஃபார்ம்ட் டியூரிங் 1972 ஆக்ட், ஆர்கிடெக்ட்ஸ் ஆக்ட் கீழே இது வருது. இந்தியன் கவுன்சில் ஃபார் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச், இந்தியன் கவுன்சில் ஃபார் ஃபிலாசபிக்கல் ரிசர்ச், இந்தியன் கவுன்சில் ஃபார் சோஷியல் சயின்ஸ் ரிசர்ச், பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா, நாக். நாக்ன்றது நமக்கு தெரியும், நேஷனல் அசைன்மெண்ட் சாரி நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடியேஷன் கவுன்சில். அசஸ்மெண்ட் அக்ரிடியேஷன், ஓகே, was established in 1992 with by addressing the issue of determination of the quantity of higher education. அதே மாதிரி NAC வந்து பார்த்தீங்கன்னா, they have responsible to access and accredit the institution. லைக் இவங்க ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்கு ரேங்கிங் கொடுப்பாங்க, ஏ ரேங்கிங், A+B+C அப்படின்னு கொடுப்பாங்க காலேஜஸ்க்கு. இதை தாண்டி அட்மினிஸ்ட்ரேஷன் இன் ஹையர் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் லெவலில் தேர் வில் பி லைக் நோ யூனிஃபார்ம் பேட்டர்ன் இங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் த ஸ்டேட் லெவல். அண்ட் ஆல்சோ வேரியஸ் அமௌங் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா, லைக் இங்கே வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் டீல் பண்ணியிருப்பாங்க. செக்ரட்டேரியன், டைரக்டரேட், இன்ஸ்பெக்டரேட்னு வருவாங்க. இதுவே ஸ்டேட் லெவல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சாரி யூனிவர்சிட்டி லெவல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, யூனிவர்சிட்டிஸ் வந்து அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருப்பாங்க சில பேர், அவங்க வந்து ஓனாகவே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணிப்பாங்க. அண்ட் இங்கே வந்து விசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிலேருந்து வந்துருவார், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, எக்ஸப்ட் விஸ்வ பாரதின்றதுல தவிர. அண்ட் வேர் பிரைம் மினிஸ்டர் வில் பி த விசிட்டர். அண்ட் இன் கேஸ் ஆஃப் ஸ்டேட் யூனிவர்சிட்டினா கவர்னர் தான் வந்து விசிட்டர். ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்டோட சான்சலராக இருப்பார் அவங்களுக்கு. ஸோ விசிட்டர் அண்ட் சான்சலர் வந்து டு நாட் ஹேவ் எனி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து டே டு டே ஃபங்க்ஷன். இதை தாண்டி வந்து வைஸ் சான்சலர் வில் பி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இருப்பாங்க. அவங்க வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் அகாடமிக் அத்தாரிட்டி ஆஃப் த யூனிவர்சிட்டியை டேக் கேர் பண்ணிப்பாங்க.
இதை தாண்டி நம்மளுடைய யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனோட லிஸ்ட் ஒன்று ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 1074 கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் வந்து 460, டீம்டு யூனிவர்சிட்டி 128, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி 56, பிரைவேட் யூனிவர்சிட்டி 430. இதுவே டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் அண்டர் 12B. 12Bன்றது இங்கே வந்துட்டு ஒரு ஃபண்ட்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்க ஆர்கனைசேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஒரு 267, டீம்டு யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 50, அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி 56, பிரைவேட் யூனிவர்சிட்டி 25. ஸோ டோட்டலி 339. சரிங்களா? So that's it. Thank you so much for your active participation and active listening. Happy learning. See you all in the next session. Thank you. Myself, I'm Kausalya.